இங்க பாரு வர்ஷினி, லேட் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆகாத. நடந்த எதையும் மைண்ட்ல வச்சுக்காத. நீ எதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தியோ அத போல்டா பேசிரு. ஓகே? இது உன்னோட டே, ஓகேவா? நீ நல்லா போல்டா இரு. பயப்படவே பயப்படாத. புரியுதா? சரிக்கா. நீ டென்ஷன் ஆகாத, எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நல்ல காமா இரு. உன் பெஸ்ட் கொடு. ஓகே? ஆல் தி பெஸ்ட். சரியா? தேங்க் யூ கா. போயிட்டு வா. அத்தை, எனக்கு முன்னாடியே கிளம்புனீங்கல்ல, ஆபீஸ் வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? இன்னைக்கு அவளுக்கு எவ்வளவு முக்கியமான நாள். கொஞ்சம் டென்ஷன் இல்லாம கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அத்தை அத்தை அது வந்து மீட்டிங்ல வர்ஷினி நல்லா பண்ணணும்னு சொல்லி வர வழியில கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதான் லேட் ஆயிடுச்சு. அப்போ உன்னாலதான் லேட்டா? ஆமா அத்தை, சாரி. ராகவ் சார் இல்லையே. இந்த ப்ராஜெக்டை யார் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க அருமையா ஹேண்டில் பண்ணீங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தானே, நீங்க ராகவ் சார்ட்ட சொல்லிடுங்க. நாங்க எல்லாரும் இப்பவே ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிடுறோம். என்ன சொல்றீங்க? ஓகே ஷூர், நாங்க சைன் பண்ணிடுறோம். ஓகே, தேங்க் யூ சார். கொடுங்க. என்னங்க சார்? தேங்க் யூ மேடம். வர்ஷினி, கலக்கிட்ட வர்ஷினி, சூப்பர். எப்படி தெரியுமா பண்ண? ஐயோ, எனக்கே ஆச்சரியமா இருந்தது. சூப்பர். தேங்க் யூ கா. அத்தை, நீங்க எப்படி அத்தைங்க? முதலா நீ மீட்டிங் பிரசன்ட் பண்ற இல்லையா, அத பார்க்கணும்னு நான் நினைச்சேன். அத நீ ரொம்ப அழகா மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிட்டமா. வெரி குட் வர்ஷினி. தேங்க் யூ அத்தை. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா, நம்ம கார்ல போலாம். ஏய், போ, அத்தை கூட போ. நான் பைக்ல வந்துக்கிறேன். நீ போ. வா. பை பை. வரேன்க்கா. ஆல் தி பெஸ்ட். சூப்பர் வர்ஷினி, வெரி குட். உன் அத்தை அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டாங்க. அவங்களே பாராட்டி இருக்காங்கன்னா நீ அந்த அளவுக்கு பேசியிருக்க. வெரி குட். ஆமாங்க, கலக்கிட்டா. நான் கூட இசையோட பைக்ல போறாளே, பிரச்சனை இல்லாம ஆபீஸ் போயிடுவாளான்னு பயந்தேன். ஆனா நம்ம பண்ண பூஜையால எந்த தடங்களும் வராம வர்ஷினி இந்த மீட்டிங்க சூப்பரா பண்ணிட்டான். இப்படி சொதப்பிடுச்சு. வர்ஷினி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. சோ நீ ஏதாவது சாப்பிடு. சரிங்க அத்தை. சிந்தாமணி, அண்ணி, வர்ஷினிக்கு உடனே ஜூஸ் கொண்டு வா. ஜூஸ் அண்ணி. சரி, எடுத்துட்டு வரேன். பல்லவி, நீ வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிம்மா. சரி, ரிலாக்ஸ் ஆகுமா? ஜூஸ் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னால எப்படி இவ்வளவு கேவலமா யோசிக்க முடிஞ்சது? நீ பண்ண காரியத்துக்கு நடந்ததெல்லாம் அத்தை கிட்ட சொல்லி உன்னை வெளியே தள்ள வச்சிருப்பேன். போனா போதுன்னு விடுற. உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என் தங்கச்சி விஷயத்துல தலையிட்ட தொலைச்சிருவேன், தொலைச்சு. எனக்கும் ரவுடிங் எல்லாம் கிடைப்பாங்க. உன் லெவலுக்கு என்ன இறங்க வச்சிடாத. தாங்க மாட்டேன். வா வர்ஷினி. இந்த குடும்பத்துக்கு பெரிய கண்டம் ஒண்ணு இருக்கு. கண்டமா? என்ன சித்தரே இப்படி சொல்றீங்க? சோழி சொல்றதம்மா நான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு கெடுதல் பண்ணணும், இந்த குடும்பத்தை சிதைக்கணும்னு சில பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கெட்ட பார்வையால தான் அடுத்தடுத்து எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு மனசுக்குள்ள
இத்தனை அலக்கழிப்பும் வேதனையும் இருந்திருக்கு. ஐயோ, நீங்க ஏதோ கண்டம்னு சொல்றீங்க, கெட்ட பார்வைன்னு சொல்றீங்க. எனக்கு எதுவுமே புரியல சித்தரே. அம்மா, பொண்ணு வெளிப்படையா இருந்தா சுலபமா மருந்து போட்டு ஆத்திடலாம். அதுவே உடம்புக்குள்ள கட்டியா இருந்தா கஷ்டம்தானே. அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கான தீமை இந்த வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்குமா. சித்தரே, எனக்கு என் குடும்பம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, நாங்க செய்யறோம். சில விஷயங்கள் மனித எத்தனத்துல சரியாகுமா. சில விஷயங்களுக்கு மனித முயற்சி மட்டும் பத்தாதுமா, கடவுளோட அனுக்கிரகமும் வேணும். புரியுதா உங்களுக்கு? புரியுது சித்தரே. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்கள்ல யாராவது ஒருத்தர் இந்த வீட்டு பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னு மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் பட்டினி இருந்து சக்தி விரதம் இருக்கணும். என்ன பொண்ணு நீ, லட்டு மாதிரி அழகா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அத புடிச்சு இந்த பூஜைய பண்ணி அண்ணியோட மனசுல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை பிடிப்பேன்னு பார்த்தா அந்த இசைக்கு விட்டு கொடுத்துட்ட. அத்தையோட மனசுல இடம் பிடிக்கிறத விட இந்த வீட்ல ஸ்ட்ராங்கான ஒரு இடம் பிடிக்கணும்னா அதுக்கு இசை இந்த வீட்ல இல்லாம இருக்கணும். அவளை துரத்துறதுக்கு இந்த பூஜை ஒரு வாய்ப்பு. குருஜி சொன்ன நேரத்துக்குள்ள இசையால இந்த பூஜையை செய்ய முடியலன்னா அவளை அண்ணி வீட்டுக்குள்ள 3 மாசம் உள்ள விட மாட்டாங்க. ஆனா ஒருவேளை இந்த இசை பூஜையை சரியா பண்ணிட்டா, ஏய், உன் நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? விஷால் போராடி இசைதான் கலசத்தை எடுத்துட்டு வரணும்னு அத்தை கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கான். இசையால சொன்ன நேரத்துக்குள்ள பூஜையில உட்கார முடியாம போனா என்ன நடக்கும்? அண்ணி உன்ன பூஜையில உட்கார வைப்பாங்க. ஓகே, ஒருவேளை பூஜையில இசை விஷால உட்கார வச்சாலோ, இசையால கலசத்தை வீட்டுக்கு கொண்டு வர முடியாம போச்சுன்னா அதுக்கு எல்லாரும் என்ன காரணம் சொல்லுவாங்க? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா என் அண்ணி அவளோட ஜாதகம் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, பூஜையை முடிக்காம போனா இந்த குடும்பத்துக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அதுக்கு இசைதான் காரணம்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுதா நான் ஏன் இந்த பூஜைய இசைக்கே விட்டு கொடுத்தேன்னு? 3 மாசம் இந்த வீட்ல இசை இருக்க மாட்டா. அவ இல்லனா என்னால என்னென்ன பண்ண முடியும் தெரியுமா? இப்பதான் எனக்கு உன் திட்டமே புரியுது. இசை, உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்.